மேட்டர் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. மேட்டர் அப்படின்றது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருளும் ஒவ்வொரு மேட்டரும் ஆட்டம்ஸால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பிஃபோர் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இது நமக்கு செகண்ட் வீடியோ, இந்த லெசனுடைய செகண்ட் வீடியோ. மேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று பியூர் சப்ஸ்டன்சஸ், இன்னொன்று மிக்சர். பியூர் சப்ஸ்டன்ஸில் வந்து எலமெண்ட்ஸ் இருக்கும், காம்பவுண்ட்ஸ் இருக்கும். ஆட்டம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அது எலமெண்ட் கொடுக்கும். பல எலமெண்ட் ஒன்றா சேர்ந்ததுன்னா அது காம்பவுண்ட் அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்கும். மிக்சர்ஸில் ஹோமோஜினியஸ் மிக்சர், ஹெட்டிரோஜினியஸ் மிக்சர் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஹோமோஜினியஸ் மிக்சர்னால் ஒரே பொருளால் மட்டும் செய்யப்பட்டிருக்கும். ஹெட்டிரோஜினியஸ் மிக்சர்னால் 2-3 பொருள் ஒன்றா கலந்துருக்கும். அது ஹெட்டிரோஜினியஸ் மிக்சர் அப்படிங்கிறோம். பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மிக்சர். இன் ஷாப்ஸ் வி ஃபைண்ட் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் sold as 100% pure. சில கடைங்களெல்லாம் நம்ம இப்போ ப்ராடக்ட்ஸ் பார்த்தோன்னா 100% ப்யூரானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயிலில், வாட்டரில், இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஃபார் காமன் பீப்புள் பியூர் மீன்ஸ் அன்அடல்ட்ரேட்டட். ஜென்ரலாக நமக்கெல்லாம் பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம், இதில் வந்து எந்த கலப்படமும் இல்லாமல் இருக்கும். அடல்ட்ரேட்டிங் அப்படின்னா எதையாவது போட்டு மிக்ஸ் பண்ணுறது, ரேட் வரணுன்றதுக்காக மிக்ஸ் பண்ணுறது அடல்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ எந்த கலப்படமும் இல்லாத பியூரான ஒரு பொருள் அப்படின்றது தான் ஜென்ரல் பீப்புளுக்கு தெரியும். தட் வீட் டஸ் நாட் கண்டெயின் எனி சீப் ஆர் ஹார்ம்ஃபுல் அடிட்டிவ்ஸ். ஒரு சீப்பானதோ இல்லை நம்ம உடம்புக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஏதாவது பொருளோ இதில் வந்து ஆட் பண்ணலை அப்படின்றது தான் புரியும். ஆர் தீஸ் ரியலி பியூர் சப்ஸ்டன்சஸ் ஆஸ் தே கிளைம் டு பி? அவங்க சொல்கிறது உண்மையிலேயே வந்து பியூரான சப்ஸ்டன்ஸா அப்படின்னா, கெமிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், கெமிஸ்ட்ரியுடைய ரிசர்ச்சர்ஸ் பண்ணுற சயின்டிஸ்ட், கெமிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், கெமிஸ்ட்னா சயின்டிஸ்ட்டுன்னு கெமிஸ்ட்ரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் பியூர் அப்படின்னா என்ன, அவங்க வேறு ஒரு டெஃபினிஷன் வச்சுருக்காங்க. பியூர் சப்ஸ்டன்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஒரே மாதிரியான ஆட்டம்ஸ் பார்ட்டிகல்ஸால் செய்யப்பட்டிருந்தா அதுதான் பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு கெமிஸ்ட் சொல்கிறாங்க. பியூர் சப்ஸ்டன்சஸ் மே பி எலமெண்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட். அது எலமெண்ட்டால் இருக்கலாம், இல்லைனா காம்பவுண்டாகவும் இருக்கலாம். An atom is the smallest particle that an element is made up of. Same kind of atom. ஆட்டம் அப்படின்றது ரொம்ப சின்ன பார்ட்டிகல்ஸ். எலமெண்ட்ன்றது வந்து இந்த ஆட்டம்ஸால் செய்யப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். மாலிக்யூல் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 2 or more ஆட்டம். 2-3 ஆட்டம் ஒன்றா சேர்ந்துருந்தா அதை வந்து நம்ம மாலிக்யூல் சொல்கிறோம். காம்பவுண்ட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு பை தி கெமிக்கல் காம்பினேஷன் ஆஃப் 2 or more elements. இந்த எலமெண்ட் அப்படின்னு சொல்லல ஒரே டைப்பான ஆட்டம்ஸால் செய்யப்பட்டிருக்கோன்னு சொல்லலாம் இல்லையா. இந்த தனித்தனியாக இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்ஸ் கெமிக்கல் காம்பினேஷன் மூலமா ஒன்றா கலக்குது அப்படின்னா அதை தான் வந்து நம்ம காம்பவுண்ட் அப்படின்றோம். இஸ் மேட்டர் அரவுண்ட் அஸ் பியூர்? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மேட்டர் வந்து பியூரானதா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பியூர் சப்ஸ்டன்சஸ், மிக்சர், மேட்டர் அப்படின்றத மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். பியூர் சப்ஸ்டன்சஸ் வந்து செப்பரேஷன் ஆஃப் சாலிட் லிக்விட் மிக்சர். சாலிடும் லிக்விடும் கலந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மிக்சர் சொல்கிறோம். நம்ம சில கலவைகளில் வந்து நம்ம மிக்சர் சொல்கிறோம். அந்த மாதிரி சாலிடும் லிக்விடும் கலந்துருந்தா அதை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, சர்னிங், செடிமெண்டேஷன், டிகான்டேஷன், ஃபில்ட்ரேஷன், இது எல்லாமே இந்த லெசனில் நம்ம ஒன்று ஒன்றா தனித்தனியாக பார்க்க போகிறோம். மிக்சர்ஸ். why do we separate mixtures? இந்த மிக்சர்ஸை நம்ம ஏன் வந்து செப்பரேட் பண்ணோம், அது அப்படியே இருந்துட்டு போகலான்னு விடலாம்ல. ஏன் செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா, டு ரிமூவ் ஹார்ம்ஃபுல் இம்ப்யூரிட்டிஸ். அதில் தேவையில்லாத பொருட்கள் இருந்தால் அதை எடுக்கிறதுக்காக, நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் இருந்தால் அதை எடுக்கிறதுக்காக மிக்சரை நம்ம தனியாக பிரிக்கிறோம். அரிசியில் கல் இருந்தால் அம்மா எடுத்துகிட்டு சமைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. டு எக்ஸ்ட்ராக்ட் அ காம்போனன்ட் ஃப்ரம் அதர் காம்போனன்ட்ஸ். ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருள் அதிலிருந்து பிரித்து எடுக்கிறதுக்காக எடுக்கிறோம். டு அப்டைன் அ காம்போனன்ட் இன் ஹைலி பியூர் ஃபார்ம். ஒரு பொருளை ரொம்ப பியூராக கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்காக நம்ம செப்பரேஷன் வந்து செய்கிறோம். மேட்டர், செப்பரேஷன் ஆஃப் சாலிட். சாலிட்ஸை எப்படியெல்லாம் செப்பரேட் பண்ணுவோம்? இப்போ நம்ம சாலிடும் லிக்விடும் கலந்துருந்தால் எப்படி செப்பரேட் பண்ணுவோம், எப்படி பிரிப்போன்றது தான் நம்ம அங்கே பார்த்தோம். இதுவே வந்து சாலிடும் கலந்துருக்கு, அதில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் சாலிட்ஸுனா எப்படியெல்லாம் பண்ணுவோன்னா, ஹேண்ட் பிக்கிங். இப்போ அரிசியிலேருந்து கல் எடுக்கிறோம், அது ஹேண்ட் பிக்கிங். சீவிங், வினோயிங், த்ரெஷிங், மேக்னெட்டிக் செப்பரேஷன், இது எல்லாத்த பற்றியுமே இந்த லெசனில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். Let us consider the following example. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். We have had the snacks. நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் இல்லையா. Can you identify and mention a few things that are present in the snacks like mixture or fruit mixture? இப்போ ஒரு ஃப்ரூட் சாலட் நம்ம கையில் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு மிக்சரை நம்ம சாப்பிட்ற கார மிக்சர் நம்ம கையில் கொடுக்குறாங்க. அப்போ அதில் இருக்கிற திங்ஸை நம்மளால் தனித்தனியாக பிரித்து எடுக்க முடியும் இல்லையா. ஃப்ரூட்ஸை தனித்தனியாக பிரித்து எடுத்துலாம். மிக்சரில் வந்து அந்த பொரி மாதிரி ஒன்று இருக்கும், கடலக்கொட்டை இருக்கும், கடலை இருக்கும், அதை நம்மளால் பிரித்து சொல்ல முடியும்.
you are able to identify the ingredients in them from their color, appearance, taste. ஸோ அதோடைய டேஸ்ட்டு, அது பார்க்க எப்படி இருக்குது, அதோடைய கலர் எப்படி இருக்குது, அதோட சைஸ் என்ன, அதை வச்சு நம்மளால் பிரித்து சொல்லிட முடியும். We mix rice, dal, salt, chilies, pepper, ghee and other ingredients to make பொங்கல். பொங்கல் இஸ் ஆல்சோ மிக்சர். இப்போ நம்ம பொங்கல் செய்கிறதுக்கு அம்மா என்னெல்லாம் எடுப்பாங்க, பருப்பு, அரிசி, சில்லி, பெப்பர் போடுவாங்க. இதெல்லாம் போட்டு பொங்கல் செஞ்சு கொடுக்குறாங்க நம்ம கையில். அப்போ அதுவும் கூட ஒரு மிக்சர் தான். ஏன்னா நிறைய பொருட்கள், நிறைய எலிமெண்ட்ஸ் அதில் ஒன்றா சேர்ந்துருக்கு இல்லையா, அதனால பொங்கலும் கூட ஒரு மிக்சர். Why do we call these as mixtures? இதெல்லாம் ஏன் நம்ம மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம்? பிகாஸ் ஏன்னா they are made of 2 or more ingredients. ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட இன்க்ரீடியன்ஸோ இல்லை காம்போனன்ட்ஸோ போட்டு இதை வந்து செய்கிறாங்க. that are physically separable. ஃபிசிக்கலி பார்த்தா அதை வந்து நம்மளால் பிரித்து எடுக்க முடியும். Explore. Can we always see the different components of mixture with our naked eye? நம்மளுடைய சாதாரண கண்களால் எல்லா கைண்ட் ஆஃப் மிக்சர்ஸ்லேயும் அதில் என்னெல்லாம் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? இப்போ 2 பிக்சரை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். We can see and physically separate the components of vegetable salad. வெஜிடபிள் சாலட் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்மளால் பிரிக்க முடியல. அந்த சாலட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை தனித்தனியாக வெவ்வேறு ஃப்ரூட்ஸை நம்ம தனித்தனியாக எடுத்து பிரித்து வச்சிடலாம். ஆனால் இப்போ ஃபிகர் 2ல் பாருங்கள். we can neither see nor physically separate the components of an aerated drink soda water. aerated drinkனா காற்று அடைச்சி வச்சுருக்கக்கூடிய ட்ரிங்க்கு, அதுதான் வந்து நம்ம ஏரியேட்டட் ட்ரிங்க் அப்படின்றோம். ஓப்பன் பண்ண உடனே புஷ்ஷுன்னு அப்படியே மேலே காத்தடிக்கல அந்த ஸ்ப்ரைட்டு அந்த மாதிரியான விஷயங்கள், சோடாலாம் அதெல்லாம் வந்து ஏரியேட்டட்னா காற்று அடைக்கப்பட்டிருக்கு அதில்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நம்மளால் கண்ணால் பார்க்க முடியுமா? அந்த சோடாக்குள்ளே காற்று இருக்குன்னு நம்மளால் கண்ணில் பார்க்க முடியுமா? இல்லை அதை நம்மளால் பிரித்து எடுக்க முடியுமா தனியாக? முடியாது. ட்ரை இட் யோர் செல்ஃப். நீங்களே இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ட்ரை டு ஐடென்டிஃபை ஃப்ரம் அ லிஸ்ட் வாட் யூ கேன். பார்க்கலாம் அது. இப்போ அதை எடுத்து நீங்கள் எஸ் ஆர் நோ பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது அப்படின்றது எஸ் ஆர் நோன்னு எடுத்து இந்த பாக்ஸில் எழுதிடணும். ஏர் இஸ் அ மிக்சர். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்றுன்றது ஒரு மிக்சர் அப்படின்றாங்க. அதில் என்னெல்லாம் இருக்குது? பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், நோபல் கேஸஸ். இது எல்லாமே கலந்த ஒரு கலவை தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்று. மில்க் இஸ் ஆல்சோ மிக்சர். நம்ம குடிக்கிற பால், அதுலேயும் கூட என்னென்ன இருக்கும்? வாட்டர் இருக்கும், கொழுப்பு சக்தி இருக்குது, ப்ரோட்டீன் அதில் இருக்குது. ஸோ அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் இட் இஸ் ஆல்சோ மிக்சர். லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்னெல்லாம் இருக்கும்? லெமன் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும், வாட்டர் இருக்கும், சுகர் இருக்கும், இதெல்லாம் நம்ம போடுறோம். லெமன் இஸ் ஆல்சோ மிக்சர். சம் ஆஃப் அஸ் லைக் இட்ஸ் லெஸ் டேஸ்ட். இந்த லைம் ஜூஸில் ஒரு சிலருக்கு லெஸ்ஸான டேஸ்ட் இருக்கணும், அதாவது லெஸ் சுகர். ஒரு சிலருக்கு சுகர் கம்மியாக போட்டு குடிக்க பிடிக்கும். வெல் சம் அதர்ஸ் லைக் இட் வெரி டேஸ்டி. ஒரு சிலருக்கு என்ன பண்ணுவோம், அப்படியே டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க லைம் ஜூஸை. ஸோ தே ப்ரிஃபர் டு ஆட் மோர் சுகர். பட் either வே ஒரு சில தேவையான அளவுக்கு சக்கரை போட்டுப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுப்பாங்க. இட் இஸ் ஸ்டில் லெமன் ஜூஸ். ஆனால் அது நீங்கள் கம்மியாக போட்டாலும் சரி, ஜாஸ்தியாக போட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் அது லெமன் ஜூஸ் தான். அது எதெல்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க? லெமனுடைய எக்ஸ்ட்ராக்ட், அதை புழிஞ்சு எடுப்போம் இல்லையா, அது லெமனுடைய எக்ஸ்ட்ராக்ட், வாட்டரு, சுகர். இஸ் அ மிக்சர் தோ தி அமௌண்ட் ஆஃப் சுகர் ஆடட் இஸ் டிஃப்ரெண்ட். சுகர் வெவ்வேறு ப்ரொபோசிஷனில் நம்ம ஆட் பண்ணியிருந்தாலும் கூட அது மிக்சர் தான். சேம் வே ஈவன் இஃப் வி ஆட் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆர் லெமன் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், இட் இஸ் ஸ்டில் அ மிக்சர். அதே மாதிரி லெமன் எக்ஸ்ட்ராவோ இல்லை தண்ணி நிறையாவோ ஊற்றினாலும் கூட அது மிக்சர் தான். அ மிக்சர் நீட் நாட் ஹாவ் அ ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். ஒரு மிக்சரில் ஃபிக்ஸ்டான ப்ரொபோர்ஷன் இருக்கணும். 2 அளவு தண்ணி, 2 அளவு லெமன், அப்படியெல்லாம் வந்து அளவுகள் வந்து தேவையான அளவுக்கு இருக்குது. கரெக்டாக ஃபிக்ஸடாக இருக்க வேண்டாம், முன்ன பின்ன நம்ம சேர்த்திக்கலாம், குறைச்சிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. when elements chemically combine they form compounds. இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்லாம் கெமிக்கலாக ஒன்றா சேரும்போது எதை உருவாக்குது? காம்பவுண்ட்ஸ் அப்படின்ற ஒன்று உருவாக்குது. வேறேஸ் அ மிக்சர் கேன் பி அ ஃபிசிக்கல் காம்பினேஷன். ஆனால் இந்த மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஃபிசிக்கல் காம்பினேஷன். நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியும். இந்த கெமிக்கல் காம்பினேஷன் நடக்கும்போது நம்ம கண்களுக்கு தெரியாது. 2 or more elements, example 22 karat gold which is composed of gold and copper or gold and cadmium. நம்ம கடையில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோல்டில் பார்த்திங்கன்னா 22 கேரட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வெறும் கோல்டால் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. கோல்டோட காப்பரை கலந்துருப்பாங்க, இல்லைனா கோல்டோட கேட்மியமாக கலந்துருப்பாங்க. 2 or more compounds, example aerated drink which is composed of carbon dioxide, water, sweetening, coloring agent. நம்ம ஸ்ப்ரைட்டு, ஃபேண்டா அந்த மாதிரியெல்லாம் குடிக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் என்னெல்லாம் இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு கேஸ் கலந்துருப்பாங்க, தண்ணி இருக்கும், அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ ஸ்வீட்னிங் போட்டிருப்பாங்க, அந்த கலர் கொடுக்குது இல்லையா அதுக்கு, ஸோ கலரிங் ஏஜென்ட் போட்டிருப்பாங்க. இது ஒரு காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே நம்ம மேலே பார்த்தது எலமெண்ட், கோல்டை வந்து நம்ம எலமெண்ட்டுன்னு பார்த்தோம். இந்த ஏரியேட்டட் வாட்டர் ஏற்கனவே சொன்ன காற்றடைச்சி வச்சுருக்கக்கூடிய ட்ரிங்க் தான் ஏரியேட்டட் வாட்டர் சொல்கிறோம். அதை வந்து காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் இருக்குது. அண்ட் எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட் எக்ஸாம்பிள். இப்போ எலமெண்ட்டையும் காம்பவுண்டுக்கும் சேர்ந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. டின்ச்சர் ஆஃப் அயோடின்.
which is composed of iodine in alcohol. ஆல்கஹாலில் அயோடினை கலக்கும் போது அதை வந்து tincture of iodine அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு எலமெண்ட் அண்ட் ஆல்சோ எ காம்பவுண்ட். செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ் நம்ம செகண்ட் ஸ்லைடில் பார்த்தோம் இல்லையா, ஒரு சாலிடும் கலந்துருந்தா சாலிடும் லிக்விடும் கலந்துருந்தா எப்படி பிரிக்கணும், அந்த மெத்தட்ஸை தான் இப்போ நம்ம இந்த செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸில் பார்க்க போகிறோம். ஆர் ஆல் மிக்சர்ஸ் யூஸ்ட் ஆஸ் தே ஆர்? மிக்சர்ஸை வந்து நம்ம அன்றாட லைஃப்பில் நிறைய யூஸ் பண்ணுறோம். அது அப்படியே எப்படி இருக்கோ அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிடுறோமா? ஆர் இஸ் தேர் அ நீட் ஃபார் செப்பரேட்டிங் காம்பனன்ட்ஸ்? இல்லை அது நம்ம பிரித்து எடுத்து தான் செய்யணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா, தேவைகள் இருக்கா அப்படின்னா இருக்குது கண்டிப்பாக. மெட்டீரியல்ஸ் வி யூஸ் இன் டே டு டே லைஃப் ஆர் காட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பொருட்கள் வந்து வெவ்வேறு இடங்கள்லேருந்து நமக்கு கிடைக்குது, வெவ்வேறு பொருள்கள்லேருந்து கிடைக்குது. அண்ட் ஆர் வெரி ஆஃபன் கம்பைன்ட் வித் அதர் சப்ஸ்டன்சஸ். அதனால் கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து கலந்து இருக்கும். மிக்சர்ஸ் லைக் காஃபி அண்ட் ஐஸ்கிரீம் ஆர் டேக்கன் ஆஸ் சச். ஆனால் காஃபியோ இல்லை ஐஸ்கிரீமோ ஏதோ அது மிக்சர் தான்னாலும் அது நம்ம அப்படியே தான் எடுத்துக்கிறோம். தெர் இஸ் நோ நீட் ஃபார் செப்பரேஷன் இன் தீஸ் கேசஸ். இந்த மாதிரி காஃபிலையோ ஐஸ்கிரீம்லேயோ வந்து நம்ம பிரித்து எடுத்து சாப்பிட்ணும் இல்லை செய்யணுன்றது எந்த ஒரு தேவையும் இல்லை. மெட்டல்ஸ் அக்கர் இன் ஃபார்ம் ஆஃப் ஓர்ஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டல்ஸ், அது கோல்டோ இல்லை சில்வரோ அயனோ காப்பரோ எந்த ஒரு மெட்டல் நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட அது ரொம்ப பியூராக நமக்கு கிடைக்கிறதில்ல. கற்களோட கலந்து தான் அது கிடைக்கும், கற்களோட மண்ணோட கலந்து தான் அது கிடைக்கும். அதுதான் ஓர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஓர்ஸை வந்து அதை க்ரஷ் பண்ணி எங்கே கிடைக்கும், இந்த ஓர்ஸ் எங்கே கிடைக்கும்னா பூமியுடைய அந்த க்ரஸ்ட் அப்படிங்கிற பகுதியில். க்ரஸ்ட்டுன்றது பூமியுடைய மேல் பகுதியை க்ரஸ்ட்டுன்னு சொல்கிறோமா. ஸோ அந்த க்ரஸ்ட்டை தோண்டி தானே எடுக்கிறாங்க. அப்போது அந்த ஓர்ஸை வந்து நம்ம க்ரஷ் பண்ணி அதை க்ளீன் பண்ணி அதை மெல்ட் பண்ணி தான் நம்ம இதுலேருந்து பியூரான மெட்டலை நம்ம எடுக்க முடியும். இஃப் வி வாண்ட் டு யூஸ் அ பியூர் மெட்டல், இப்போ அந்த கல்லும் மெட்டலும் கலந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து நம்ம மெட்டலை மட்டும் பிரித்து எடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், வி நீட் டு அடாப்ட் அ லெபாரியஸ் ப்ராசஸ். அதுக்கு நமக்கு ஒரு லேப் தேவைப்படும், அதுக்குள்ளே நிறைய ப்ராசஸஸ் வந்து செய்ய வேண்டி இருக்குது. டு செப்பரேட் த யூஸ்ஃபுல் மெட்டல் ஃப்ரம் தி ஓர். இப்போ கல்லில் இருந்து அந்த நமக்கு தேவையான அந்த மெட்டலை உருக்கி வெளியே நம்ம எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு லேபும் அதுக்கு தேவையான ப்ராசஸும் இருக்குது. ஸோ வாட் இஸ் meant by separation? செப்பரேஷன்னா என்ன? இப்போ ஒரு கொஷின். The process by which components of mixture are isolated. Isolatedனா பிரித்து தனிமைப்படுத்துறதுன்னு அர்த்தம். அண்ட் removed from each other. ஒன்றுலேருந்து ஒன்றுக்கு பிரித்து தனித்தனியாக எடுத்துடுறது. ஸோ மிக்சர்ஸை வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் செப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். To get the original properties and uses of substance we need separation. ஒரிஜினலான பொருட்கள் நமக்கு வேணும், அதில் எந்த கலவையும் இருக்கக்கூடாது அப்படின்னா நமக்கு செப்பரேஷன், பிரித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது. when and why do we need a separate mixtures? எப்பெல்லாம் நமக்கு தனியான மிக்சர்ஸ் நமக்கு தேவைப்படுது? when we need to remove impurities. அதில் இருக்கிற தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸ்னால் அழுக்கெல்லாம் நம்ம எடுக்கணும்னு நினைக்கும் போது நமக்கு இந்த செப்பரேஷன் தேவைப்படுது. ஆர் ஹார்ம்ஃபுல் காம்பனன்ட்ஸ், நமக்கு உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல்லான காம்பனன்ட்ஸ் இருக்குன்னா நம்ம கட்டாயமாக அதை பிரித்து எடுக்கணுன்ற தேவைக்கு நமக்கு வரும். எக்ஸாம்பிள் ஸ்டோன் ஃப்ரம் ரைஸ். அரிசியில் வந்து கல்லோ மண்ணோலாம் இருந்தால் நம்ம பிரித்து எடுத்துருவோம். அதோட சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு டைஜஷன் சிஸ்டம்லாம் ஹார்ம் ஆகும் இல்லையா, அதனால். when the useful component has to be separated from other components. தேவையில்லாத காம்பனண்ட்டோட தேவை இருக்கக்கூடிய காம்பனண்ட் ஒன்றா சேர்ந்துருக்கு அப்படின்னா அதுலேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த செப்பரேஷன்ற ப்ராசஸ் நமக்கு தேவை. பெட்ரோல் ஃப்ரம் பெட்ரோலியம் அப்படிங்கிற அந்த மூலப்பொருளில் இருந்து தான் வந்து நம்ம பெட்ரோலை பிரித்து தனியாக எடுத்துடுறோம். ஏன்னா சப்ஸ்டன்ஸ் ஹேஸ் டு பி ஆப்டைன்ட் இன் ஹைலி பியூர் ஃபார்ம். ஏதாவது ஒரு பொருள் ரொம்ப பியூராக நமக்கு கிடைக்கணும், ஒரிஜினல் ரொம்ப பியூராக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா அப்போ நம்ம வந்து நமக்கு இந்த செப்பரேஷன் அப்படின்றது தேவைப்படும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கோல்டு ஃப்ரம் கோல்டு மைன்ஸ். கோல்டு மைன்ஸ்லேருந்து எடுக்கும்போது அதோட அந்த மண் கல்லெல்லாம் கலந்து அதுக்கு நடுவில் தான் இந்த கோல்டுடைய துகள்கள் வந்து இருக்கும். அப்போ அந்த மாதிரி மைன்ஸ்லேருந்து கோல்டுடைய அந்த ராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அதை பிரிக்கும் போது அது பியூர் ஃபார்மில் நமக்கு கோல்டு கிடைக்கும். அப்போ நமக்கு செப்பரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் தேவைப்படுது. லெட் அஸ் விசிட் செல்விஸ் ஃபேமிலி. இப்போ செல்வியோட ஃபேமிலியை நம்ம விசிட் பண்ணுவோம். இட் இஸ் 7 AM, காலங்காத்தில் 7 மணி. அண்ட் செல்விஸ் ஃபேமிலி இஸ் பிஸி. செல்வியோட ஃபேமிலி பயங்கர பிஸியாக இருக்காங்க. அட் ஹோம் இந்த கிச்சனில் வீட்டில் எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. செல்விஸ் மதர் இஸ் மேக்கிங் டீ. அம்மா இப்போ டீ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க தன்னுடைய குடும்பத்துக்காக, ஃபார் தி ஃபேமிலி. அண்ட் ஹர் கிராண்ட் மதர் இஸ் செப்பரேட்டிங் பட்டர் ஃப்ரம் கர்ட். பாட்டிமா உட்காந்துட்டு மோர்லேருந்து வெண்ணெயை கடைஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹர் ஃபாதர் அண்ட் அங்கிள் ஆர் அவுட் இன் த ஃபீல்ட்ஸ் கலெக்டிங் பேடி ஆஃப்டர் ஹார்வெஸ்டிங். அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் நெல்லை வந்து அந்த ஃபீல்டுலேருந்து அப்பாவும் அவங்களுடைய அங்கிளும் எடுத்துகிட்டு
வந்துட்டுருக்காங்க. செல்வி இஸ் ஹெல்பிங் ஹர் மதர் இன் ப்ரிப்பேரிங் டு குக் ரைஸ். செல்வி வந்து தன்னுடைய அம்மாவுக்கு சாதம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. அண்ட் இஸ் செப்பரேட்டிங் ஸ்டோன்ஸ் ஃப்ரம் தி ரைஸ். அரிசியிலேருந்து கல்லெல்லாம் பிரித்து எடுத்து கொடுத்துட்ருக்கா அம்மாவுக்கு. செல்விஸ் லிட்டில் பிரதர் பாலு இஸ் ஃபேசினேட்டட் பை அ பீஸ் ஆஃப் மேக்னெட். பாலு என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒரு பீஸ் ஆஃப் மேக்னெட் வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான். தட் ஹி வாஸ் கிவன் பை ஹிஸ் ஃப்ரெண்ட். அது அவன் ஃப்ரெண்டு கொடுத்தது அவனுக்கு. அண்ட் இஸ் பிளேயிங் அவுட் சைட் இன் அ சாண்ட் வித் இட். வெளியே மண்ணை வச்சுக்கிட்டு அந்த மேக்னெட்டையும் வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கான். கேன் யூ லிஸ்ட் அவுட் இன் யர் நோட் புக் த டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் செல்விஸ் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத சொல்வீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர் த டிஃப்ரெண்ட் செப்பரேட்டிங் மெத்தட்ஸ் இன்வால்வ் இன் தி அபவ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதிலேருந்து என்னெல்லாம் செப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அவங்க பண்ணாங்கன்றதை நம்ம சொல்கிறோம். த சாய்ஸ் ஆஃப் மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி மிக்சர். ஸோ செப்பரேஷன் அப்படிங்கிற விஷயம் அதில் என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்குது, அதில் என்னெல்லாம் இருக்குன்றதை வச்சு தான் அமையும். த செப்பரேஷன் மெத்தட் மே பி பேஸ்ட் ஆன் தி பார்ட்டிகளுடைய சைஸு. அதில் என்னெல்லாம் கலந்துருக்குன்னா அந்த பொருள்களுடைய சைஸை வச்சு அது என்ன ஷேப்பில் இருக்குது, அது பார்க்க எப்படி இருக்குது, ஃபிசிக்கல் ஸ்டேட்னால் பார்க்க எப்படி இருக்குது, தே மேபி அது சாலிடா, அது லிக்விடா, அது கேஸா, இதெல்லாம் பார்த்து தான் எந்த மாதிரியான செப்பரேஷன் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். செல்விஸ் மதர் யூஸ் அ ஸ்டெய்னர் டு ரிமூவ் த டீ லீவ்ஸ் டு கெட் அ கிளியர் லிக்விட். நம்ம காலைல காஃபி டீ எல்லாம் போடும்போது ஸ்டெய்னர் வச்சு வடிகட்டுறோம், ஃபில்டர் சொல்லுவோம் நம்ம ஜென்ரலாக. ஸோ ஸ்டெய்னர் வச்சு வடிகட்டும் போது என்ன ஆகுது, அந்த தண்ணி லிக்விட் மட்டும் கீழே இறங்கிடுது, அந்த சாலிடெல்லாம் டீ லீவ்ஸு அந்த தூளெல்லாம் அப்படியே மேலே நின்றுக்கும். ஸோ இது வந்து லிக்விடையும் சாலிடையும் நம்ம பிரிக்கக்கூடிய ஒரு மெத்தடு. லார்ஜர் சைஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் டீ லீவ்ஸ் வில் பி ரிட்டைன்ட் பை தி ஸ்டெய்னர். ஸோ ஸ்டெய்னருக்கு மேலே என்ன இருக்கும், அந்த சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கக்கூடிய அந்த டீ லீவ்ஸ் எல்லாம் இருந்துடும், அந்த வலைக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருந்துடும். வெல் தி கிளியர் லிக்விட் வில் பாஸ் த்ரூ. ஸோ பியூர் தண்ணி மட்டும், அந்த டீ தண்ணி மட்டும் என்ன ஆகும், கீழே இறங்கி வந்துடும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபில்டரிங் அப்படின்றோம். வில் யூ டிஸ்கார்ட் தி டீ லீவ்ஸ் ஆஃப்டர் ஸ்ட்ரெயினிங்? கேன் யூ சஜஸ்ட் அ குட் வே ஆஃப் யூஸிங் தெம்? இந்த டீ லீவ்ஸ் எடுத்துன்னு போய் அப்படியே வெளியே குப்பை தொட்டியில் போட்டுருவீங்களா, இது வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சீவ் இஸ் சிமிலர் டு த ஸ்ட்ரெயினர். அதே மாதிரி தான் ஜல்லடை. அம்மா அரிசி மாவு ஜல்லிக்கிறதுக்கு, ரவை ஜல்லிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா ஜல்லடை, அதுதான் வந்து நம்ம சீவ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சீவுக்கும் ஃபில்டருக்கும் அந்த ஸ்ட்ரெயினருக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். அதில் டீ காஃபி பண்ணுறோம், இதில் வந்து ரவை மாவு அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஜல்லிக்கிறோம். ஸோ ஸ்டீவ்ன்றது ஜல்லடை, ஞாபகம் வச்சுக்கணும். சீவிங் இஸ் யூஸ்ட் வென் வி ஹாவ் டு செப்பரேட் சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸஸ். இப்போ நம்ம அந்த ஜல்லடை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப அந்த வெவ்வேறு சைஸில் இருக்கக்கூடிய ரெண்டு பொருள் கலந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஜெலிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். க்ளீனாக இருக்கக்கூடிய மாவெல்லாம் கீழே இறங்கிரும், புழுவோ இல்லை வண்டுகளோ இல்லை வேறு ஏதாவது பருப்பு அரிசி ஏதாவது அதில் கலந்துருந்தால் மேலே அப்படியே ஸ்டீவில் அந்த ஜல்லடையில் மேலே நின்றுக்கும். அப்போ சீவிங் எப்போ யூஸ் பண்ணுவோம், வெவ்வேறு சைஸில் இருக்கக்கூடிய சாலிட் பார்ட்டிகல்ஸ் கலந்துருந்தால் நம்ம சீவிங் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஃபில்டரிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், லிக்விடும் சாலிடும் கலந்துருக்கு அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறது, அதை பிரிக்கிறதுக்கு ஃபில்டரிங் அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிராண்ட் ஃப்ரம் ஃப்ளோர். மாவுலேருந்து அந்த வேஸ்டேஜ் எல்லாம் நிற்கும் இல்லையா, அதை பிரிக்கிறதுக்காக. சாண்ட் ஃப்ரம் கிரேவல், இதை நம்ம பார்த்துருப்போம். வீடு கட்டும் போது என்ன பண்ணுவாங்க, மணலை வந்து ஜலிப்பாங்க. மணலை ஜலிக்கும் போது என்ன ஆகும், நைஸாக இருக்கக்கூடிய மணல்லாம் கீழே விழுந்துடும். அந்த கூழாங்கல் கிரேவல்ன்றது அந்த கூழாங்கல் மாதிரி குட்டி குட்டி குட்டியாக இருக்கும், அதெல்லாம் வந்து இந்த பக்கம் தனியாகவே நின்றுடும். அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு சாலிட். இப்போ மணல் நைஸாக இருக்கக்கூடிய மணலும் சாலிட் தான், அதில் இருக்கக்கூடிய கூழாங்கல்களும் சாலிட் தான். இந்த மாதிரி பொருள் நம்ம செய்கிறதுக்கு சீவிங் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுறோம். Wire mesh as a strainer. Sieve is used to separate gravel from sand at the construction site. இது நம்ம பார்த்துருக்கோம், அந்த வீடு கட்டுற இடத்துல பார்த்துருக்கோம். When very fine insoluble solids, இன்சாலிபிள் அப்படின்னா கரையாத சாலிட், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடிய கரையாத சாலிட் ஹேவ் டு பி செப்பரேட்டட் ஃப்ரம் தி லிக்விட். லிக்விட்லேருந்து நம்ம பிரித்து எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ் இன் பட்டர் ஃப்ரம் கர்டு, வெண்ணெயை வந்து அந்த மோர்லேருந்து கடைஞ்சி எடுக்கும்போது பார்த்துருப்பீங்க, அதை நம்மளால் வடிகட்ட முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இன்சாலிபிள் சாலிட்னா கரையாத பொருள்னு அர்த்தம். அந்த மாதிரி இப்போது மோர்லேருந்து வெண்ணெயை நம்ம பிரித்து எடுக்கணும் அப்படின்னா ஃபில்டரில் எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணாலும் அந்த வெண்ணெய் என்ன ஆயிரும், அந்த ஸ்ட்ரெயினரில் கீழே இறங்கிரும், ஃபில்டரில் இறங்கிரும். அப்போ அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னா சர்னிங் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுறோம். சர்னிங்னா என்னது, பார்த்துருப்பீங்க நீங்கள் மோர் கடையும் போது அந்த மத்தை வச்சுட்டு இப்படி கடைவாங்க இல்லையா, அதுதான் சர்னிங், கலக்கிறது. The mixture is churned vigorously when solid butter will be collected on the side of the vessel. அப்படி அந்த மத்தை வச்சுட்டு அது கடையிறதுக்காகவே மத்து இருக்கும், அந்த மத்தை வச்சுட்டு வேகமாக இப்படி முன்னாடி பின்ன
தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த மிக்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும்போது வெண்ணெய் என்ன ஆகும், அந்த லிக்விடுடைய ஓரத்தில் வந்து அப்படியே கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். போத் பட்டர் அண்ட் பட்டர் மில்க் ஆர் அப்டைன்டு ஆஃப்டர் சர்னிங் ஆர் யூஸ்ஃபுல் அண்ட் கேன் பி கன்சியூம்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த வெண்ணெயை தனியாக அப்படியே ஸ்பூனில் அம்மா எடுத்துருவாங்க. இதை நீங்கள் இப்போல்லாம் பார்க்க வாய்ப்பில்லை, பட் பழங்காலத்தில் எல்லார் வீட்லையும் அது நடந்துருந்தது. இப்போ இந்த பட்டர் எடுக்கிற ப்ராசஸ் யார் வீட்லையும் அதிகமாக பண்ணுறதில்ல. ஸோ இப்போது அந்த மாதிரி நம்ம சர்ன் பண்ணும்போது அந்த மோர்லேருந்து வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அந்த வெண்ணெயை தனியாக எடுத்துருவாங்க. பட்டர் மில்க்ன்றது மோர், அதை வந்து நம்ம குடிச்சிக்கலாம். பட்டரையும் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து தான் நம்ம நெய் அப்படிங்கிற விஷயத்தை எடுக்கிறோம். ட்ரெஷிங். We pluck flowers from the plant. When we pluck flowers from the plant, we are separating the flowers from that stalks. நம்ம செடியிலேருந்து பூ பறிக்கிறோம் இல்லையா? பூ பறிக்கும் போது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், செடியிலேருந்து பூவை தனியாக பிரித்து எடுத்துடுறோம். கேன் வி டூ த சேம் ஃபார் ஃபுட் கிரெயின்ஸ் லைக் ரைஸ், வீட் விச் ஆர் ஆல்சோ க்ரோன் ஆன் பிளான்ஸ்? அதே மாதிரி நம்ம நெல்லையோ இல்லைன்னா கோதுமையோ பூ பறிக்கிற மாதிரி அப்படியே எல்லாத்தையும் பறித்து எடுத்துட முடியுமா? தட் would not be possible. அது வந்து கண்டிப்பாக முடியவே முடியாது. பிகாஸ் காரணம் என்னென்னா, the grains are small in size. ரொம்ப சின்னதாக இருக்கும். கேழ்வரகுலாம் யோசிச்சு பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அதை போய் நம்ம ஒன்றா உட்காந்து பறித்து எடுக்க முடியுமா? கையில் உட்காந்துட்டு முடியாது. அண்ட் ஆல்சோ the quantity is very large. அதே மாதிரி நிறைய இருக்கும் அது. அப்போ அது ரொம்ப பெருசாக இருக்கும். உட்காந்து பூ மாதிரி பறிக்க நம்மளால் முடியாது. farmers separate grains from their stalks. இங்கே ஸ்டாக்ஸ்னால் அந்த செடியுடைய இது. பை பீட்டிங் தெம் ஸோ ஹார்ட். இப்போ ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பிக்சரில் பார்த்துருக்குற மாதிரி மொத்தமாக அப்படியே கையில் வச்சுக்கிட்டு ஹார்டாக அடிப்பாங்க. ஏதாவது கல் மேலேயோ இல்லை பெரிய ஒரு மர இது மேலேயோ வச்சுட்டு வேகமாக அடிப்பாங்க. தட் ஆர் கிரெயின்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் தி ஸ்டாக். அப்போ அந்த தானியங்கள் என்ன ஆகும்னா அதோடைய அந்த செடியிலேருந்து பிரிஞ்சு தனியாக வந்துடும். இதை தான் நம்ம வந்து ட்ரெஷிங் அப்படிங்கிறோம். இந்த மாதிரி ப்ராசஸை நம்ம மெயின் ரோட்டில் போகும்போது பார்த்துருக்கலாம். மெயின் ரோட்டில் அந்த கேவுரு அந்த ஒரு சில விஷயங்களை வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அது மேலேயே வண்டியெல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். தென் ஈவினிங்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி அதை புடச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. தென் வினோயிங். வினோ அப்படின்னா முறம், நம்ம குப்பை வர்ற முறம், அம்மா அரிசி புடைப்பாங்க அந்த முறம். ஃபஸ்ட்டு இதோடைய வேர்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். வினோ அப்படின்னா வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முறத்துடைய பேர் தான் வினோ. அப்போ வினோயிங்னா என்னது, அம்மா முறத்தில் என்ன பண்ணுவாங்க, அரிசியெல்லாம் புடைப்பாங்க இல்லையா, அது அவ்வளோதான் அது வினோயிங். ரைஸ், வீட் அண்ட் அதர் ஃபுட் கிரெயின்ஸ் ஆர் கவர்ட் இன் ஹஸ்க். நம்ம அரிசி கோதுமை அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே அந்த ஒரு இது மாதிரி அது மேலே இருக்கும். ஹஸ்க்குன்றது அது மேலே அதோடைய தோல் மாதிரி ஒன்று இருக்கும். அதை நம்ம என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. ஹஸ்க் இஸ் வெரி லைட். அது மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் மாதிரி இருக்கிறது ரொம்ப லைட்டாக இருக்கும். அண்ட் கெட் ஈஸிலி ப்ளோன். வாயிலே ஃபுன் ஊதிட்டு அப்படியே அதெல்லாம் போயிடும். இப்போ கடலக்கொட்டையெல்லாம் நம்ம வறுத்துட்டு மம்மி கையில் இப்படி செஞ்சுட்டு அப்படியே ஃபுன் ஊதுவாங்க, அப்போ எல்லாம் போயிடுமா, அந்த மாதிரி. அவே ஃப்ரம் தி ப்ரீஸ் ஆர் விண்ட். திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் மேட் யூஸ் ஆஃப் வினோயிங். அந்த லைட்டாக இருக்கக்கூடிய அந்த பொட்டு மாதிரி ஒன்று வெளியே போகணும் இல்லையா, அதை வெளியே எடுக்கணும் இல்லையா, பிரித்து எடுக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், வினோயிங். ஏற்கனவே சொன்ன முறத்தை வச்சு அம்மா புடைப்பாங்க. கடலக்கொட்டையெல்லாம் புடைச்சிருந்தா பார்த்துருப்பீங்க. அந்த தோல் தனியாக பிரிஞ்சு கீழே வந்து விழுந்துடும். ஏன்னா அது காற்று ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால காற்றுல அடிச்சுட்டு வந்துடும். அதுதான் வினோயிங் சொல்கிறோம். திஸ் இஸ் டன் பை ட்ராப்பிங் த மிக்சர் ஸ்லோலி ஃப்ரம் அ ஹைட் இன் அ ப்ரெசன்ஸ் ஆஃப் தி விண்ட். காற்று இருக்கிற பக்கமாக அப்படியே நம்ம வச்சு இந்த பிக்சரில் காட்டியிருப்பாங்க, அப்படியே ஆட்டிக்கிட்டே இருந்தால் அந்த ஹஸ்கெல்லாம் கீழே வந்து விழுந்துடும். அந்த முறத்துலேயே ஹார்டாக இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து நின்றுக்கும். Lighter solids, that is husk, will be carried away by wind and be collected to separate heap, while heavier solids, that is grains, will fall closer. அந்த முறத்தில் எடுத்துகிட்டு மல்லமாக அப்படியே கீழே விட்டுட்டே வரோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தானியம் ஆகும், தானியம் அவங்களுக்கு நேராகவே விழும். அந்த பொட்டு மட்டும் இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் விழும். ஏன்னா காற்று அதை அடிச்சுட்டு போகும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தள்ளி வந்து அது விழுந்துடும். அப்போ 2 இடத்துல 2 குவியல் இருக்கும். ஒரு இடத்துல வந்து இந்த சாலிடுடைய குவியல், கேழ்வரகு செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். கேழ்வரகு அவங்க நின்றுட்டுருக்கிற இடத்துல வந்து விழும். அப்படியே அதோடைய பொட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் அந்த காற்றுக்கு அடிச்சுட்டு போய் வேறு ஒரு இடத்துல குவிஞ்சு கிடக்கும். ஸோ இது பார்த்துருப்பீங்க நீங்கள். If a rice that we cook has stones in it, we have to pick the stones out. நம்ம ரைஸில் கல் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம எடுத்துடணும் இல்லையா, அதுதான் என்ன சொல்கிறோன்னா ஹேண்ட் பிக்கிங், கையால் எடுக்கிறதுன்னு அர்த்தம். How do we identify a stone from a grain of rice? நமக்கு எப்படி இதில் கல் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. If the stones are visible very differently from the grains, அந்த பொருளை விட இது டிஃப்ரெண்ட்டாக தெரியும் போது, இப்போ அரிசி ஒயிட்டாக இருக்கும், அதில் கற்கள் வந்து குட்டி குட்டியாக பிளாக் கலரில் இருக்கும், அப்போ நம்மளால் அதை பிரித்து எடுக்க முடியும். They can be easily picked and separated by hand. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம கையில் அப்படியே தனியாக அந்த கல்லை எடுத்து போட்டு பிரித்து எடுத்துடலாம். இதை தான் நம்ம வந்து ஹேண்ட் பிக்கிங் அப்படின்றோம்.
பட் இஃப் தி ஸ்டோன்ஸ் லுக் வெரி சிமிலர் டு ரைஸ் கிரெயின்ஸ் இட் இஸ் டிஃபிகல்ட் டு செப்பரேட். சப்போஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, இதில் எந்த டிஃப்ரென்ஸும் நமக்கு தெரியலன்னா ஹேண்ட் பிக்கிங் நம்மளால் பண்ணவே முடியாது. தென் மேக்னெட்டிக் செப்பரேஷன். In a mixture containing iron, the magnetic property of iron can be used to separate it. நம்ம ஏதோ ஒரு பொருள் வச்சுருக்கோம், அதில் மேக்னெட்டால் கவரக்கூடிய பொருள் அதில் கலந்துருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான பொருள்களை நம்ம ஈஸியாக மேக்னெட்டை வச்சு பிரித்து எடுத்துடலாம். மேக்னெட்டில் வந்து ஒட்டிக்காத பொருள் தனியாகவும் ஒட்டிக்கிற பொருள் தனியாகவும் பிரித்து எடுத்துடலாம். சப்ஸ்டன்சஸ் தட் ஆர் அட்ராக்ட் டு தி மேக்னெட் ஆர் கால்ட் மேக்னெட்டிக். எதெல்லாம் வந்து மேக்னெட்டில் ஒட்டிக்குதோ அதெல்லாம் மேக்னெட்டிக். செப்பரேட்டிங் சாலிட்ஸ் யூஸிங் த மேக்னெட் இஸ் கால்ட் மேக்னெட்டிக் செப்பரேஷன். மேக்னெட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பொருளை பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னா அதை மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Then sedimentation. Rice and pulses are often mixed with very fine straw. அரிசி பல்சஸ்னால் அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பருப்புகள், அதான் வந்து பல்சஸ் சொல்கிறோம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கலந்துருக்கும். இதில் என்ன கலந்துட்டுருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரா கலந்துருக்கும், அந்த செடியுடைய அந்த துகள்கள், அது தோல், அந்த ஹஸ்க் எல்லாம் வந்து கலந்துருக்கும். டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அதில் கலந்துருக்கும். ஆர் யூ ஃபெமிலியர் வித் த வே தட் இஸ் டன் பை அட் ஹோம்? நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், எந்த நம்ம யூஸ் பண்ணாலும், பருப்பு வகைகள் யூஸ் பண்ணாலோ ரைஸ் யூஸ் பண்ணாலும் நம்ம உடனே அதை என்ன பண்ணுவோம், கழுவோம். அப்போ கழுவும் போது என்ன பண்ணுவோம், அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து அப்படியே அந்த தண்ணியில் வெளியே வந்துடும். த ரைஸ் ஆர் பல்சஸ் ஆர் வாஷ்ட் இன் வாட்டர். த ரைஸோ பல்சஸை வந்து நம்ம தண்ணியில் கலக்குவோம். த லைட்டர் இம்ப்யூரிட்டிஸ் ஃப்ளோட். அப்போ அழுக்கெல்லாம் என்ன ஆகும், மேலே அப்படியே மிதக்கும். இது எல்லாருமே வீட்டில் பார்த்துருப்போம். க்ளீனாக வந்து மேலே வந்து மிதந்துடும். அண்ட் ஹெவியர் ரைஸ் கிரெயின் சிங்க் டு தி பாட்டம். ரைஸோ இல்லை பருப்போ அந்த கீழே கப்புக்கு கீழே நின்றுக்கும். மேலே இருக்கிற இம்ப்யூரிட்டிஸை நம்ம வடித்து எடுத்துட்டோன்னா தனியாக போயிடும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், செடிமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். த வாட்டர் வித் தி இம்ப்யூரிட்டிஸ் இஸ் கேர்ஃபுல்லி போர்டு. அந்த இப்போது அது நம்ம அரிசி போட்டு கழுவும் போது அழுக்கோடு சேர்ந்த தண்ணி இருக்குல்ல, அதை மல்லமாக பத்திரமாக நம்ம அதை பிரித்து எடுக்கிறோம், ஊற்றிடுறோம் இல்லையா, சிங்க்லேயோ இன்னொரு கப்லேயோ நம்ம அதை எடுத்துருவோம். லீவிங் க்ளீன் ரைஸ். க்ளீனாக இருக்கக்கூடிய அரிசியை கப்பில் விட்டுட்டு மீது ரொம்ப பொறுமையாக அதை செய்வோம், இல்லைனா வேஸ்ட்டாக போயிடும். அட் தி பாட்டம் திஸ் இஸ் கால்ட் டீகேண்டேஷன். இந்த தண்ணியை வடித்து எடுக்கிறோம் பார்த்திங்களா, அதுதான் நம்ம டீகேண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கழுவுறோமா, அரிசியை கழுவும் போது அரிசி கீழே நின்றுக்கும், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் மேலே வந்துடும். அது செடிமெண்டேஷன். செடிமெண்டேஷனுக்கும் டீகேண்டேஷனுக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. செடிமெண்டேஷன்னா மேலே ஒரு பொருளும் கீழே ஒரு பொருளும் நின்றுக்கிறது, தனித்தனியாக பிரிஞ்சு வர்றது. லைட்டர் எல்லாம் மேலே மிதக்கிறது, வெயிட்டாக இருக்கிறதெல்லாம் கீழே உட்காந்துறது, அது செடிமெண்டேஷன். அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை தனியாக பிரித்து எடுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் தான் டீகேண்டேஷன். செப்பரேட்டிங் மட் ஃப்ரம் மடி வாட்டர். மண்ணை அந்த மண்ணு கலந்த அந்த தண்ணியிலேருந்து பிரித்து எடுக்கிறாங்க. மடி வாட்டர் இஸ் அ மிக்சர் ஆஃப் வெரி ஃபைன் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சாயில் இன் வாட்டர். மண்ணை எடுத்து தண்ணியில் கலக்கிறோம் அப்படின்னா அதுதான் மடி வாட்டர் சொல்கிறோம். வாட் வில் ஹேப்பன் டு த பீக்கர் இஃப் மடி வாட்டர் இஃப் இட் இஸ் லெட் அன்டிஸ்டர்ப்ஸ் ஃபார் சம்டைம்ஸ். கொஞ்சம் மண்ணை எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு கலந்துட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டா என்ன ஆயிரும், அப்படியே மட்டு வந்து கீழே வந்து அப்படியே செட்டில் ஆகிருக்கும். இதை பார்த்துருப்போம் நம்ம. மட் பீயிங் ஹெவி வில் செட்டில் டவுன் அட் தி பாட்டம் ஆஃப் தி பீக்கர். அந்த பீக்கருக்கு கீழே இந்த மண்ணெல்லாம் அப்படியே வந்து செட்டில் ஆயிரும். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், செடிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். வாட்டர் வில் ஃபார்ம் தி டாப்பர் லேயர் அண்ட் இஸ் கால் தி சூப்பர்நாட்டன்ட் லிக்விட். தண்ணி என்ன ஆகும், அந்த செடிமெண்ட்டுக்கு மேலே அப்படியே தண்ணி நிற்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சூப்பர்நாட்டன்ட் லிக்விட் அப்படின்றோம். The settling down of heavier components of a mixture when allowed to remain undisturbed for some time, it is called sedimentation. எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் எல்லா சாலிடையும் கீழே செட்டில் ஆக விடுறோம் இல்லையா, டிஸ்டர்ப் பண்ணாமல், அதுதான் செடிமெண்டேஷன் சொல்கிறோம். டீகேண்டேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு மிக்சர்லேருந்து தண்ணியை தனியாக வடித்து எடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் டீகேண்டேஷன். திஸ் ப்ராசஸ் இஸ் டன் ஆஃப்டர் செடிமெண்டேஷன். செடிமெண்டேஷன் முடிஞ்சிச்சு, எல்லாமே அடங்கிருச்சு கீழே அப்படின்னா இந்த டீகேண்டேஷன் ப்ராசஸை நம்ம செய்வோம். த சூப்பர்நாட்டன்ட் லிக்விட் இஸ் ஸ்லோலி போர்ட் அவுட். அந்த மேலே இருக்கக்கூடிய தண்ணி என்ன பண்ணுவோம், மல்லமாக கீழே ஊற்றிடுவோம். அதுதான் வந்து டீகேண்டேஷன். ஃப்ரம் அ கண்டெய்னர் வித்தவுட் டிஸ்டர்பிங் த செடிமெண்ட். கீழே அடியில் இருக்கக்கூடிய அந்த பொருளை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதில் இருக்கக்கூடிய தண்ணியை வெளியே எடுக்கிறோன்னா அது டீகேண்டேஷன். The part that has settled down is called sediment. அந்த கீழே போய் அந்த மண்ணெல்லாம் அப்படியே செட்டில் ஆகிருக்கு இல்லையா, அது பேர் வந்து செடிமெண்ட். The water that is obtained after decantation. இப்போ டீகேண்டேஷன் பண்ணி தண்ணியை பிரித்து எடுத்துட்டோமா, மேலே மிதங்கி இருந்த தண்ணியை சூப்பர்நாட்டன்ட் லிக்விடை நம்ம தண்ணியை எடுத்துட்டோமா டீகேண்டேஷன் ப்ராசஸில், அதை வந்து நம்ம டீகேண்டேட் அப்படின்றோம். The process of removal of water above the sediment is called decantation. அது ஏற்கனவே மறுபடி அதே தான் வருது, மேலே இருக்கக்கூடிய தண்ணி பிரித்து எடுக்கிறது தான் decantation. But even after decantation the water is not completely free.
டிகான்டேஷன் பண்ணிட்டா மட்டும் தண்ணி ரொம்ப அப்படியே கிளியராக ஃப்ரீயாக இருக்குமான்னு பார்த்தா இல்லை. ஃப்ரம் ஃபைன் சாயில் பார்ட்டிகல்ஸ். ஹவ் கேன் வி ரிமூவ் திஸ்? இதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா பை தி ப்ராசஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன். அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ஃபில்டர் பண்ணுறது. டு யூ திங்க் அ ஸ்ட்ரெயினர் ஆர் அ கிளாத் கேன் ஃபில்டர் தீஸ் வெரி ஃபைன் பார்ட்டிகல்ஸ்? இந்த ஃபைன் பார்ட்டிகல்ஸை இந்த ஃபில்டரோ இந்த துணியோ ஏதோ ஒன்று வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணும்போது ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் ஆகிடும்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னா கஷ்டம். ஃபில்ட்ரேஷன். வில் யூஸ் ஃபில்டர் பேப்பர்ஸ் டு ரிமூவ் த ஃபைனர் இம்ப்யூரிட்டிஸ். ஒரு சின்ன ஒரு துகள் கூட கீழே இறங்காமல் நம்ம ஃபில்டர் பண்ணணும்னா ஃபில்டர் பேப்பர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபில்டர் பேப்பர் ஹேஸ் வெரி ஃபைன் போர்ஸ் மச் ஸ்மாலர் தென் சாயில் பார்ட்டிகல்ஸ். அந்த சாயில் மண்ணுடைய பார்ட்டிகல்ஸை விட ரொம்ப சின்ன துகள்கள் தான் இந்த ஃபில்டர் பேப்பரில் இருக்கும். ரொம்ப கிளியர் ஃபில்ட்ரேஷன் நமக்கு வேணும்னா நம்ம ஸ்ட்ரெயினரோ ஃபில்டரோ யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபில்டர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணணும். லெட் அஸ் யூஸ் see how to use the filter paper. Filter paper எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். Take a piece of filter paper, fold it to make a cone மாதிரி செஞ்சுட்டு அதில் வச்சு அதில் தண்ணியை ஊற்றிடணும். Slowly pour the muddy water over the filter paper. அந்த ஃபில்டர் பேப்பர் மேலே இந்த மண்ணு கலந்த தண்ணியை ஊற்றுறோம். On filtration, clean water நமக்கு கிடைக்கும். Flows down the funnel and mud settles as residue on the filter paper. So filter paperக்கு மேலே அந்த சாலிட்லாம் நின்றுக்கும், பியூரான தண்ணி கீழே இறங்கிடும். The method of separating insoluble components, sand, mud, etc. from a mixture using a filter paper is called filtration. ஏற்கனவே நம்ம படிச்ச அந்த ஸ்ட்ரெயினரில் நம்ம செய்யறதும் ஃபில்ட்ரேஷன் தான் சொல்கிறோம். ஃபில்டர் பேப்பரை வச்சு ஃபில்டர் பண்ணுறதும் ஃபில்ட்ரேஷன் தான். The liquid which passes through the filter and comes down is called filtrate. அந்த கீழே தண்ணி வந்து இறங்குது இல்லையா, அதை filtrate அப்படின்னு சொல்கிறோம். And the insoluble components left behind the filter is called, அந்த ஃபில்டருக்கு மேலே சில துகள்கள் நின்றுதா அதை ரெசிடியூ அப்படின்றாங்க. ஃபுட் அடல்ட்ரேஷன்னா கலக்கிறது. நல்ல ஒரு பொருளில் தேவையில்லாத பொருளை கலக்கிறது அடல்ட்ரேஷன் சொல்கிறோம். அது ஃபுட் அடல்ட்ரேஷன் ரொம்ப மோசமான விஷயம். திங்ஸ் தட் வி பை in the market are mixed with harmful and unwanted substances. தேவையில்லாத பொருளையும் நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருளெல்லாம் எடுத்து கலந்து வச்சுருது, அதுதான் அடல்ட்ரேஷன் சொல்கிறோம். Food can also get adulterated due to carelessness or lack of proper handling. ஸோ எல்லாமே வந்து தெரிஞ்சு தான் கலக்குவாங்களா அப்படின்னா இல்லை. சிலது வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கிற போதோ இல்லைனா சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாத போது இந்த மாதிரி அடல்ட்ரேஷன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. வி மஸ்ட் பி கேர்ஃபுல் அபவுட் தி காமன் அடல்ட்ரன்ஸ் இன் அவர் கன்சியூமபிள் கூட்ஸ், எஸ்பெஷலி இன் ஃபுட்டில் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் ஏதாவது அடல்ட்ரேஷன் இருக்கா அப்படின்றத நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். Consumption of any adulterated food will be harmful and can be a health hazard. நம்ம உடம்புக்கு அது ஒரு பெரிய ஒரு தீங்கு வந்து விளைவிச்சிரும் இந்த அடல்ட்ரேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டை நம்ம எடுக்கும்போது. And adulterated substances will not indicate the true properties of the original substance. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருளுடைய அந்த இன்க்ரீடியன்ஸை இதை வந்து அது சரியாக காட்டாது, உண்மையான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அது காட்டாது. எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். யூஸ்டு டீ லீவ்ஸ் ஆர் சம்டைம்ஸ் யூஸ்ட் அஸ் அடல்ட்ரன்ஸ் இன் டீ. நம்ம டீ வாங்கி யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏற்கனவே யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய அந்த டீ தூளியே மறுபடியும் இதில் கலந்து விற்கிறாங்களாமா. அப்போ என்ன ஆகும், டேஸ்ட் எல்லாம் குறையும். Turmeric powder is adulterated with the bright yellow chemical which is poisonous to our health. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சத்தூள், கிச்சனில் யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா, அதில் பிரைட் எல்லோவாக ஒரு கெமிக்கல் இருக்கும், அதை வந்து கலக்குறாங்களாம். அது நம்மளுடைய உடம்புக்கு பாய்சனஸ் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். Thanks for watching my video. Take care.